வெல்கம் டு வயூனா vlogs. எப்படி இருக்கீங்க நீங்கள்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இத்தனை நாள் வந்து வீடியோ போடாததுக்கு ரொம்ப லாங் கேப் ஆனதுக்கு ரொம்ப சாரி. ஃபஸ்ட்டு இனிமேல் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டோடு அது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுறது வந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் கமெண்ட்ஸ்னால தான் என்னால் உங்கள் ஃபீட்பேக்னால தான் நான் என்னால் இன்னும் முன்னேறி புது கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. இது வந்து சப்தமிங்கிறதுனால காலையிலேயே பூஜை முடிஞ்சிடுது. பூஜைக்கு பிரசாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு போட்டு அல்வா பண்ணியிருக்கேன். கோதுமை மாவை வந்து நல்ல நெய்யில் வறுத்துட்டு நான் நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த சக்கரை போட்டு கூட பண்ணலாம். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். மார்னிங் லஞ்ச் இது முடிஞ்சிடுது, பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடுது. இதோ அதுக்கு வந்து சோயா பண்ணியிருக்கேன். சோயா வந்து பையனுக்கு அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கஞ்சி குடிச்சாச்சு. இது பேலன்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸ் வந்து மத்தியானத்துக்கு அதையும் நான் யூஸ் பண்ணிட்டுருவேன். இப்போ மத்தியானத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா வெண்டைக்காய் கறி பண்ணிடலாம். வெண்டைக்காய் கறி பண்ணிவிட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரசம், சாதத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து களைஞ்சி சாதத்தை வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. இதை முடித்தா ஏன்னா நம்மளுக்கு வேலையை கடகடன்னு காலையில் முடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு பண்ணணுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒன்ஸ் மெனுவை டிசைட் பண்ணுறது தான் நம்மளுக்கு கஷ்டம். மெனுவை டிசைட் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதில் நம்ம சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணுறோம். வெண்டைக்காய் கறியும் ரசமும் பண்ணுறதுனால ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ரத சப்தமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். ரத சப்தமிங்கிறது ரொம்ப நல்ல நாள். சூரியன் வந்து உத்தராயணம், அதாவது வந்து வடக்கை பார்த்து நகர்றது தான் வந்து ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவார். சூரியன் வந்து தட்சிணாயனம் போவார், உத்தராயணம் போவார். அந்த உத்தராயணம் போகிறது தான் ரத சப்தமின்னு சொல்லுவார். ஏன் ரத சப்தமி அன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 7 எருக்க இலையை வந்து லேடிஸாக இருந்தால் மஞ்சள் வச்சும் ஜென்ஸாக இருந்தால் அக்ஷதையை வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக வந்து அந்த எல்லா இலையும் விட்டுட்டு எருக்க இலையை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எருக்க இலைக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது. ஆக்சுவலி அந்த பவர் இருக்கிறதுனால நம்மளுடைய எல்லா சூரியன்லேருந்து ஒளியப்பட்டு நம்ம மேலே இருக்கிற பாவங்கள், அதாவது வந்து பாக்டீரியா, சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடும். நிவர்த்தி பண்ணுறதுனால உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து மார்னிங் இன்னொன்று என்னென்னா எர்லி மார்னிங்கே வந்து குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வருவாங்க. ரத சப்தமி அன்னைக்கு நம்ம 6 மணிக்குள்ளே வந்து குளிச்சிடணும் அப்படிங்க. சூரிய உதயத்துக்கு முன்னால் வந்து நம்மளுக்கு குளிச்சிடணும்னு சொல்லுவாங்க. மார்னிங் எப்போயுமே நம்ம மார்னிங் குளித்தோம்னால ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த ரத சப்தமியிலேருந்து மார்னிங் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ரெகுலராக பண்ணாரு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்துட்டு இப்போது லஞ்சுக்கான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸையும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவோட ஸ்டைல் படி ரசம் பண்ணுறதுக்கு வந்து ரசத்துக்கு புளி நனைச்சி வச்சுருக்காங்க. அண்ட் தக்காளி கூட ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் சாதத்தையும் வச்சாச்சு. ஸோ நான் என் ஸ்டைலில் ரசம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தக்காளியை வந்து நான் அரைச்சி தான் பண்ணுவேன். அரைச்சி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. திப்பியாக இருக்கா, அது என்ன பண்ணிடுறாங்க, துப்பிடுறாங்க பசங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணிடுறேன், இப்போல்லாம் அரைச்சி பண்ணிடுறேன். வேஸ்ட்டாக போகாது தக்காளி, அதனால் அரைச்சி பண்ணிடுறேன். அதுக்கு புளியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாதம் வச்சாச்சு. சாதம் வெந்த உடனே நம்ம இது பண்ணிடலாம். அரை மணி நேரத்தில் சமையலை முடிச்சிடலாம். இப்போ நான் ரீசெண்டாக ராஜஸ்தான் போயிருந்தேன். ராஜஸ்தானில் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ராஜஸ்தானில் வந்து யாராவது போகல அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. ஃபோர்ட்லாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இடம்லாம். நிறைய வீடியோஸ் எடுக்கலை, பட் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். என்ன வீடியோஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பார்த்துட்டு எனக்கு வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதையும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து இன்னும் யாராவது போகாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சான்ஸ் கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க. அங்கே வீடியோ எடுக்கிறதுனா கண்டிப்பாக எல்லாம் மறந்துடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு இடத்தையும் வந்து அவ்வளோ உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. போயிட்டு வாங்க. சரியா? இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே வெண்டைக்காய் கறி தெரியும், ரசம் தெரியும், அதனால் அதெல்லாம் நான் காமிக்கலை. இந்த வீடியோ இப்போவோட முடிச்சுக்கிறேன். நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட்டோட.
கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. பாய்.